Taste the Daily. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டு பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு 76,70,318 ரூபாய் செலவானதாகவும், உணவு மற்றும் டீ காஃபி வாங்குவதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் செலவானதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கேள்வி எழுப்பிய நிலையில் திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை அவசர கதியில் நிறைவேற்றி பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதால் அதிமுக தலைமை கழகத்திடம் அனுமதி பெற்று மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழக அரசே வஞ்சிக்காதே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே. டிவில எல்லாம் விளம்பரம் போடுவாங்க, உலக தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக சொல்ற மாதிரி மாநகராட்சி வரலாற்றில் முதன் முறையாக 350 தீர்மானங்கள் அது ஓவர் நைட்ல வருதுங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? பல கோடி ரூபாய் முன்னனுமதி கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க. இதுல எத்தனை கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அது விசாரிச்ச உடனே பார்த்து எல்லாம் போய் விசாரிச்சாதான் தெரியும். அதாவது 350 சப்ஜெக்ட், ஒன்றும் இல்லை 346 சப்ஜெக்ட்டுங்க வெடி கொடுக்குறாங்க. என்ன எதுக்கு அவசரம்? நாளைக்கு ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுதா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே முன்னனுமதி. அப்புறம் இந்த மாமன்றத்தில் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதுக்குங்க? தண்டிச்சியா ஒரு துணை மேயர் முடிவு எடுத்து 340 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது. அதாவது போன வாரம் 100 சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, இப்போ 250 சப்ஜெக்ட் ஒரே நாள் கொடுத்தா எப்படி படிக்க முடியும்? இங்க இருக்கிற திமுக மாவட்ட உறுப்பினர் போய் யாராவது நீங்க பத்திரிகையாளர் கேளுங்க, யாராவது சப்ஜெக்ட் படிச்சாங்களான்னு கேளுங்க. தலைகாணி வரை தூங்கிக்கலாம், அவனு வேற ஒன்றும் சப்ஜெக்ட் ஒரு பிரயோஜனம். ஆனா பல கோடி ரூபாய் இந்த 340 சப்ஜெக்ட்ல வந்து கைமாறி இருக்கு. கண்டிப்பா இது பெரிய ஊழல் நடந்துக்குதுங்கிற அதிமுக மாவட்ட உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.